ஸ்ரீ மகா கணபதி நமக. ஓம் ஸ்ரீ சரவணபவனே நமக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே, என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் ஷேடோஸ் இணையத்தின் மூலமாக உங்களுடன் ஒரு பெரிய குடும்பமாக இணைவோம். ஆன்மீக பயணம் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்து சிந்திக்கிறோம். ஆன்மீக பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா நம்ம முதல்ல எப்படி இருக்கணும்னா நோயற்ற வாழ்வாக வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அப்ப இந்த உடல் நலத்தோட வாழ்க்கை வாழ்ந்தால் இல்லறம், பொருளீட்டுதல், துய்த்தல், பிறருக்கு உதவி செய்து தொண்டாற்றுதல் போன்ற நிலைகளிலே நாம் நிறைவு பெற முடியும். அப்போ வாழ்வில் ஆன்மா இன்பத்தை அனுபவிக்கத்தான் இந்த உடலை ஒரு கருவியாக எடுத்து வந்திருக்கின்றது. ஆனால் உடல் நலம் குன்றி எதை அனுபவிக்கிறோம்னா துன்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம். அதுதான் திருமூலர் கூறுகிறார், உடம்பால் அழியீர் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னா உடம்பு அழிந்ததுன்னா உயிர் உடலை விட்டு பிரிந்துவிடும். அப்ப நம்ம இறைநிலையை நம்மால் அடைய முடியாது. உடம்பை காத்து நாம் இந்த உயிரை வளர்ப்பதே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறார் திருமூலர். அவர் உடம்பை முன்னும் இழுக்கன்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படிங்கிறார். இந்த உடம்புக்குள்ள கோயிலா இறைவனே இருப்பதை நான் உணர்ந்த பிறகு நான் இது வினைபதிவினுடைய அடையாளமாக இந்த உடல் வந்திருக்கின்றது என்று நினைத்து உடம்பை இழுக்கென்று இருந்தேன். ஆனால் அதுக்குள்ள இந்த உயிரா அறிவா இறையே இயங்கிக் கொண்டு இருப்பதை நான் உணர்ந்த பின்னே உடம்பை நான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படிங்கிறார். அப்ப இந்த உடம்பை நாம் பேணி காக்க வேண்டும். அப்போ உடல் பாதிச்சதுன்னா நம்மளுடைய கடமைகள் எல்லாம் அங்க தடைபடுகிறது. நாம் செய்யக்கூடிய வேலைகள் தடைபடுகிறது. நம்மளை நம்பி இருக்கக்கூடிய நம் குழந்தைகள், பிள்ளைகள், இவர்களுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் தடைபடுகின்றது. அப்ப நம்ம உடம்பை என்ன செய்யணும், எப்படி பாதுகாக்கணும்? உடலை நாம் பாதுகாக்க வேண்டும்னா நம்ம உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப எந்த நோக்கத்தோடு நம்ம வந்திருக்கின்றோம், இறைநிலையை அடைவதே நமது நோக்கம். இப்ப எத்தனை வடிவங்களில் தண்ணீர் இருந்தாலும், குளமாகவோ ஆறாகவோ குட்டையாகவோ ஏரியாகவோ எத்தனை நிலைகளிலே தண்ணீர் இருந்தாலும் அது கடைசியில் கடலை சென்றுதான் அடைகின்றது. அதே மாதிரி தான் நம்ம மனிதனுடைய எத்தனை துன்பங்களை நாம் அனுபவித்து வந்திருந்தாலும் அத்தனை துன்பங்களிலையும் விடுபட்டு நம் மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு நாமும் இறையோடு இணைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதற்கு தடையாக இருப்பது எது அப்படின்னா நம்மளுடைய வினைப்பதிவு தான். எத்தனை பதிவுகள், எத்தனை நம்ம பிறப்பு எடுத்து வந்திருக்கின்றோமோ அத்தனை பிறப்புகளிலிருந்து நம்ம செய்த செயல்கள் அனைத்தும் வினைப்பதிவாக வந்திருக்கின்றது. அதை நாம் அதை தான் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், உன்னை மறந்தேன், ஆனால் நீ என்னை உள்ளிருந்து என்னை மீட்டு அப்படிங்கிற இறைவன்கிட்ட கேட்கிறார். நான் இந்த உடலை எடுத்து வந்திருக்கேன், இது வினைப்பதிவினுடைய அடையாளமாக வந்திருக்கின்றது, அதை நான் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நான் நிலம் மீது விழுந்த பின்னே நான் என்னை மறந்தேன், என்றன் வினை மறந்தேன்,
நான் உன்னையும் மறந்தேன். ஆனா நீ என்னை உள்ளிருந்து மீட்டு என்னுடைய வாழ்வே இறைநிலையை அடைவதற்கான நல்ல வழியை காட்டு என்று திருமூலர் கூறுகிறார். அப்போ உடலிலே உடல் உடல் நோய் வராமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ உடல் நோய் வருகிறது என்றால் அதுக்கு அடையாளம் என்ன? உடல்ல நோய் வருகிறது, உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையிலே சிக்கல். இது எல்லாமே நம்ம எதை அடைய வேண்டும் என்று நோக்கத்தோடு நம்ம வந்திருக்கின்றோமோ, நாம் ஒரு ஆன்மீக பயணத்தை தொடர்கின்றோமோ, அந்த பயணம் தடைபடுகிறது. இதற்கு தான் மகரிஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, உடற்பயிற்சி செய்து, உடலை பாதுகாத்து, மனதிற்கான உளப்பயிற்சிகளை தவம், தற்சோதனை, அகத்தாய்வு என்ற பயிற்சிகளை செய்து, நம் உடலையும் உயிரையும் நீண்ட நாள் வாழ்வதற்கான வழியை நாம் மகரிஷி கொடுத்திருக்கிற பாதையிலே நாம் செல்லும் பொழுது நம்மளுடைய பயணம் ஆன்மீக பயணம் வெற்றி பெறும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.